Hi friends, in this video we will discuss about carbohydrates. So இதனுடைய general formula CxH2OY. Therefore carbohydrates are named as hydrates of carbon. So chemically carbohydrates may be defined as optically active polyhydroxyaldehydes or ketones. Carbohydrates are also called saccharides, that is saccharon means sugar. Next one is classification of carbohydrates. Carbohydrates can be classified into two types. One is sugars, another one is non-sugars. அப்போ டேஸ்ட் ஆகிற கார்போஹைட்ரேட்ஸ் சுகர்ஸ்னு சொல்கிறோம், ஸ்வீட்லெஸ் அது நம்ம நான் சுகர்ஸ் ஆர் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம த சுகர்ஸ் ஆன் ஃபர்தர் கிளாசிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேர் பிஹேவியர் ஆன் ஹைட்ரோலைசிஸ், தட் இஸ் த கார்போஹைட்ரேட்ஸ் தட் cannot be hydrolyzed further to give simple unit of polyhydroxyaldehyde or ketone is called monosaccharides. அப்போ ஒரு சுகரை மறுபடியும் நம்ம பிரேக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது மோனோசாக்கரைடு நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஆர் பிளட் சுகர்னு சொல்கிறோம், ஆர் ஃப்ரக்டோஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி மோனோசாக்கரைட்ஸ். அதுவே கார்போஹைட்ரேட்ஸ் that yield 2 to 10 monosaccharides units on hydrolysis are called oligosaccharides. அப்போ நம்ம இதை வாட்டரில் பிரேக் பண்ணும்போது 2 to 10 யூனிட்ஸாக பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஆலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதே பார்த்திங்கன்னா 2 மூலக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம டைசாக்கரைட்ஸ் சொல்கிறோம். 2 மாலிகுல்ஸ் கம்பைண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது ட்ரைசாக்கரைட்ஸ், டெட்ராசாக்கரைட்ஸ் நம்ம அதை ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்ம ஸோ டைசாக்கரைடு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் அண்ட் மால்டோஸ். அதுவே ட்ரைசாக்கரைடுன்னு சொன்னால் ராஃபினோஸ். தென் another type of classification for carbohydrates, that is reducing sugars and non-reducing sugars. That is carbohydrates which reduce tolerance reagent and filling solution. அப்போ டாலரன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபில்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ரெடியூசிங் சுகர்னு சொல்கிறோம். ஒருவேளை இன் டைசாக்கரைட்ஸ் இஃப் த ரெடியூசிங் குரூப்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஆர் பாண்டட், அதுபோல் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ரெடியூசிங் சுகர். அதே ரெடியூசிங் சுகர்னு சொன்னால் ஆல் மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸில் மால்டோஸ் வரும், லாக்டோஸ் வரும். இங்கே ரெடியூசிங் குரூப் ஃப்ரீயாக இருக்கும் எங்கன்னா மால்டோஸ்லேயும் லாக்டோஸ்லேயும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் மோனோசாக்கரைடில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னால் இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். ஸோ அதை பற்றி நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நவ் we will discuss about glucose. Glucose is an aldohexose, that is aldose, and it is also known as dextrose. ஏன்னு சொன்னால் நம்ம இதை plane of polysaccharide பாஸ் பண்ணணும்னு சொன்னால் they rotate the right side, so it is called dextrose நம்ம சொல்கிறோம். இப்போ aldohexose or dextrose is the another name of glucose. ஸோ இதனுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தட் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். தட் இஸ் சுக்ரோஸ் நம்ம ஆசிட் மீடியத்தில் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். சுக்ரோஸ் ஆர் ஹைட்ரலைஸ் வித் ஆசிட் மீடியம் வி கெட் குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். அதே போல் ஸ்டார்ச் நம்ம ஆசிட் கண்டிஷனில் ஹைட்ரலைஸ் பண்ணால் வி கெட் குளுக்கோஸ். திஸ் இஸ் அ கமர்ஷியல் மெத்தட். ஸோ குளுக்கோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6, அது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான்.
ஸோ இதுக்கு நமக்கு பொதுவாக ரெண்டு ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதுவோம். ஒன் இஸ் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ். ஸோ இங்கே ஆல்ஃபான்றது என்னென்னா செகண்ட் கார்பன். ஸோ மேலே வந்து பார்க்கணும், CHOன்றது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பனில் OH குரூப் வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா பொசிஷன் சொல்லுவோம். அதே செகண்ட் கார்பனில் OH லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அது பீட்டா பொசிஷன் சொல்லுவோம். ஸோ டி பொறுத்தவரையிலும் நமக்கு கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கார்பன், OH ரைட் சைடு இருந்துச்சுன்னா அதை நம்ம டின்னு சொல்லுவோம், கேபிட்டல் டி. அதுவே OH வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் எல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரையிலையும் அதோடய ரொட்டேஷனை குறிக்கும். லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது அதோடய ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸாக அல்லது ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் இந்த ப்ளஸ் சிம்பிள். அப்போ இதுக்கு ரெண்டு ஷேப் நம்ம சொல்கிறோம். ஒன்று ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ், அனதர் ஒன் இஸ் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ். பொதுவாக இந்த குளுக்கோஸ் பொறுத்தவரையிலையும் OH வந்து எங்கே எப்படி உட்காந்துருக்குன்னு சொன்னால் கீழே வந்து பார்த்திங்கன்னா CH2OH இருக்குது. அதுக்கு மேலே செகண்ட் கார்பனில் ரைட் சைடில் OH, தேர்ட் கார்பன்லேயும் ரைட் சைடில் OH, ஃபோர்த்து கார்பனில் லெஃப்ட் சைடில் OH அண்ட் ஃபிஃப்த்து கார்பனில் ரைட் சைடில் OH கீழே இருந்து பார்க்கும்போது. அப்போ ரைட் லெஃப்ட் நம்ம சொல்லுவோம் நம்ம. திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் தி ஹைட்ராக்சில் குரூப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸுடைய பைரான ஸ்ட்ரக்சர். பைரான் சொன்னால் 5 கார்பன் வித் ஒரு ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் த பைரானோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ், ரைட்டில் இருக்கிறது பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ். ஸோ ரெண்டு மெல்ட்டிங் பாயிண்ட் பொறுத்தவரையிலையும் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸுக்கு 419 கெல்வின். அதுவே குளுக்கோஸு ஆர்டினரி குளுக்கோஸ் பொறுத்தவரையிலையும் 303 கெல்வின். பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். இங்கே the two cyclic glucose differ only in the configuration of the hydroxyl group at C1. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் OH உடைய பொசிஷன் வந்து மாறி இருக்குது. ரைட் சைடில் OH இருந்தால் ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு பொறுத்தவரையும் ரைட் சைடில் OH இருக்குது, பீட்டா பொறுத்தவரையும் லெஃப்ட் சைடில் OH இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது நம்ம அனோமர் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ தீஸ் ஆர் த அனோமரிக் ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா and beta D plus glucose. It is a anomalous. Then chemical properties of glucose. இதுமே important point தான். So glucose react with periodic acid, that is HiO4. We get formaldehyde, 5 molecules of formic acid and 5 molecules of hydriodic acid. Then glucose react with acidic anhydride, we get glucose pentaacetate. ஸோ பென்டாசிட்டேட் கிடச்சினாவே அப்போ குளுக்கோஸில் 5 OH குரூப் இருக்குது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடு, we get N-hexane. ஸோ ஹெக்சேன் சொன்னால் 6 கார்பன். அப்போ 6 கார்பனுமே ஒரு செயினில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம இங்கே சொல்கிறோம், N-hexane கிடைக்கும். அதுவே குளுக்கோஸ் ரியாக்ட் வித் புரோமின் வாட்டர், we get குளுக்கோனிக் ஆசிட். COOH CHOH 4 times CH2OH கிடைக்குது. இப்போ குளுக்கோனிக் ஆசிட்னு சொன்னால் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய CHO ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆசிடாக மாறி இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிறது அந்த டெஸ்ட்டு. ஸோ இந்த புரோமின் வாட்டரை பொறுத்தவரையும் இட்ஸ் டிஸ்டிங்விஷ் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனாகவும் இது நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே ஃப்ரக்டோஸில் நம்ம புரோமின் வாட்டர் போட்டிங்கன்னா அங்கே குளுக்கோனிக் ஆசிடோ இல்லை வேறு எதுவும் கிடைக்காது, நமக்கு ரியாக்ஷன் நடக்காது ஃப்ரக்டோஸில். ஸோ மோனோசாக்கரைடில் செகண்டு காம்பவுண்ட் ஃப்ரக்டோஸ். இட் இஸ் எ கீட்டோ எக்ஸோஸ் ஆர் ஃப்ரூட் சுகர். It is obtained along with glucose by the hydrolysis of disaccharides sucrose. இப்போ சுக்ரோஸ் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது குளுக்கோஸோட சேர்ந்து இது கிடைக்கும். It belongs to D series and it is a levotertiary compound. So it is a D minus fructose. குளுக்கோஸ்னு சொன்னால் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன், ஃப்ரக்டோஸ் பொறுத்தவரையும் இட் இஸ் அ லீவோ ரொட்டேஷன் காம்பவுண்ட்.
ஸோ ப்ரிப்ரேஷனை பொறுத்தவரையும் சுக்ரோஸ்லேருந்து நமக்கு ஃப்ரக்டோஸ் கிடைக்கலாம். ஆர் இனுலின் அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்தில் we get fructose. This is the structure of fructose. ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவுமே C6H12O6 தான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 5 OH குரூப் இருக்குது, 6 கார்பனுமே ஒரு ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் CO குரூப், தட் இஸ் கீட்டோன் குரூப் இருக்குது. 2 பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்குது, 3 செகண்டரி ஆல்கஹால் குரூப் இருக்குது. குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பைரனோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதே போல் நம்ம ஃப்ரக்டோஸை பொறுத்தவரையும் இதனுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையும் ஃபியூரோனோஸ் ஆர் ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் 5 மெம்பர் ரிங்கில் இது இருக்கும். ஸோ ஆக்சுவலி கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம கேள்வி போர்ஷன் பார்த்தீங்கன்னா மால்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் தான் நம்முடைய டாபிக். இருந்தாலுமே நமக்கு பேசிக்காக குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வந்து கொஷின்ஸ் கேட்கலான்றது நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நவ் we will discuss about maltose. ஸோ என்னுடைய மெல்டிங் பாயிண்ட் 102 to 103 degree Celsius. It is a disaccharide. It composed of 2 alpha D glucose units, in which C1 of the glucose linked to a C4 of another glucose unit. ஸோ பொதுவாக இந்த மால்டோஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் ஸ்டார்ச் நம்ம டயஸ்டேஸ் என்ற என்சைமில் போடும்போது நமக்கு மால்டோஸ் கிடைக்கும். அதே ஸ்டார்ச் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் வி கெட் மால்டோஸ். அப்போ 2 வகையில் நமக்கு வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஏ ரெடியூசிங் சுகர். ஸோ 2 குளுக்கோஸ் யூனிட்டில் ஒரு குளுக்கோஸுடைய CHO குரூப் வந்து பைண்ட் ஆகிருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு லிங்கேஜில். இன்னொரு CHO வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இட் இஸ் a ரெடியூசிங் சுகர் நம்ம சொல்லுவோம். ஸோ மால்டோஸ் undergo mutual rotations. It forms a wasazone. Maltose on methylation we get octamethyl derivatives, and maltose combined with bromine with water to form a maltobionic acid, whereas maltose on hydrolyzed with the water to form 2,3,5,6 tetraomethyl D-gluconic acid and 2,3,4,6 tetraomethyl D-glucose என்ற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ தீஸ் 2 ஜாயிண்ட் இன் ஆல்ஃபா குளுக்கோசிடிக் லிங்கேஜ். அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிட்டு தான் நமக்கு வந்து மால்டோஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மால்டோஸ் யூனிட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெடியூசிங் பார்ட்னு சொல்கிறோம், ஏன்னா இங்கே வந்து CHO குரூப்பு ஃப்ரீயாக இல்லை. செகண்ட் இஸ் அ நான் ரெடியூசிங் பார்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா C1 C4 லிங்கேஜில், தட் இஸ் ஆல்ஃபா குளுக்கோசிடிக் லிங்கேஜில் பைண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் நான் ரெடியூசிங் குரூப்பில் C1 பொசிஷனும் ரெடியூசிங் பார்ட்டில் C4 கார்பனுமே கம்பைண்ட் ஆகிருக்கும். ஸோ மால்டோஸ் ரெடியூஸ் போத் டாலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஸோ மால்டோஸ் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ஆல்ஃபா மால்டோஸ், அனதர் ஒன் இஸ் பீட்டா மால்டோஸ். ஸோ ஆல்ஃபாவுடைய ரொட்டேஷன் பொறுத்தவரையும் +168 டிகிரி, வெரஸ் இந்த பீட்டா மால்டோஸ் +118 degree. For equilibrium mixture +136 degree Celsius, 136 degree. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, இட் இஸ் a reducing part. தென் 2 குளுக்கோஸ் வந்து கம்பைண்ட் ஆகிருக்கு இன் கிளிகோசிட் லிங்கேஜ், தட் இஸ் ஆல்ஃபா லிங்கேஜில் லிங்க் ஆகிருக்கும், நாட் பீட்டா லிங்கேஜ். இது நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் செகண்ட் டாபிக் ஸ்டார்ச். ஸோ ஸ்டார்ச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டயட்டரி சோர்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இது இருக்குது, உணவுப் பொருளாக இருக்குது. ஸோ மெயின் ஸ்டோரேஜ்
polysaccharides of plant. High content of starch is found in cereals, roots, tubers, that is வேர்க்கிழங்குலேருந்து இது கிடைக்குது, and some vegetablesலையும் இது நமக்கு கிடைக்குது. So it is a polymer of alpha glucose. It is a polymer of alpha glucose. So starch consists of two components. One is amylose, another one is amylopectin. So amylose னு சொன்னா it is a water soluble compound. Amylopectin is a insoluble in water. So amyloseல பொறுத்த 15 to 20% of starch இருக்கும். அதுவே amylopectinல 80 to 85% starch இருக்கும். Amylose is the unbranched chain, whereas in amylopectin is a branched chain. So amylose இருக்கக்கூடியது C1C4 linkage, whereas in amylopectin is C1C6 linkage. So amylose further classified into two categories, that is alpha amylose, another one is beta amylose. Alpha amylose is the linear polymer, alpha linkage, small number of beta linkage. It is insoluble in water, blue color with iodine. So iodine சேர்க்கும்போது to form a blue color. அதுவே beta amylose is a soluble in water, violet color combined with the iodine. So iodine சேர்க்கும்போது to form a violet color. Similarly, amylopectin form two different structures. One is laminated structure, another one is branch structure. So இந்த laminated structure வந்து கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு சொன்னால் ஹாவர்த் in 1937 அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே branch structure கன்ஃபார்ம் பண்ணுறது மேயர் in 1940. So molecular formula for starch is C6H10O5 times. So இந்த starch நம்ம hydrolyze பண்ணால் in the presence of acid mediumல we get only D-glucose unit. இதை மெத்திலேஷன் பண்ணும்போது we get trimethylated compound கிடைக்குது. இதை நம்ம ஃபர்தராக நம்ம hydrolyze பண்ணால் we get 2,3,6 glucose with 2,3,4,6 glucoseன்னு நம்ம ரெண்டு காம்பவுண்டாக நமக்கு கிடைக்குது. தென் கார்போஹைட்ரேட்ஸில் தேர்டு டாபிக் cellulose. Cellulose occurs exclusively in plant. So இது மெயினாக பிளான்ட்டில் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். So most abundant organic substance in plant kingdom அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் a plant kingdom நம்ம சொல்லிக்கலாம். It is a prominent constituent of cell wall of plant cell. It is a straight chain polysaccharides composed only of beta D glucose units, which are joined by glycosidic linkage between C1 of one glucose unit and C4 of another glucose unit. So மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே C1 C4 linkage இருந்தாலும் கூட it is a beta D glucose சொல்கிறோமே. ஸோ இதனுடைய molecular formula C6H10O5 times. Cellulose on hydrolyzed with fuming HCl, we get D-glucose unit, about 95 to 96% of yield. Cellulose on methylation, on acetylation, on nitration panna, we get tri-substituted product. Therefore, glucose unit present as 3-hydroxyl group in an uncombined state. So next subtopic, cellulose derivatives. First one is gun cotton, another one is celluloids, third one is cellulose xanthate, fourth one is cellopates. ஸோ கன் காட்டன் அப்படின்னு சொன்னால் இந்த செல்லுலோஸை நம்ம நைட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ நைட்ரேஷன் பண்ணால் ஈச் குளுக்கோஸ் யூனிட் அட்டாச்டு வித் 3 நைட்ரோ குரூப்,
that is called gun cotton. So it is preparation of the plastic gelatin. அது தயார் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம celluloids is having the mixing of pyroxylin in alcohol and camphor. அதுக்கு பேர் தான் celluloids. Pyroxylin in alcohols with camphor, that is called celluloids. It is making photographic film and toys. ஸோ பொம்மைகள் செய்யறதுக்கும் ஃபில்ம் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த செல்லுலாய்ட்ஸ். செல்லுலோஸ் சாந்தேட்ன்றது COH combined with carbon disulfide with sodium hydroxide, that is called cellulose xanthate. It is used to prepare viscose, rayon and yarn. Cellopates, that is cellulose xanthate through a narrow slit of a softening with glycerol. ஸோ ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், செல்லுலோஸ் சாந்தேட் சொல்யூஷன் நம்ம ஃபோர்ஸை நம்ம பாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது இந்த செல்லோ பேட்ஸ் சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம்ஸ், டேப்ஸ் அண்ட் பேக்ஸ். Now we will discuss about some important questions based on carbohydrates. அதில் first questions, sucrose undergo hydrolysis gives. ஸோ சுக்ரோஸ் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், ஆப்ஷன் பி குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், ஆப்ஷன் சி குளுக்கோஸ் வித் மால்டோஸ் அண்ட் சி நன் ஆஃப் தீஸ். ஸோ குளுக்கோஸும் கிடைச்சா அது மால்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைச்சா அது சுக்ரோஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் ஆப்ஷன் பி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். Second question, which one of the following is not a reducing sugar? Option A sucrose, option B maltose, option C fructose, option D glucose. So maltose, fructose, glucose எல்லாமே reducing sugar, sucrose மட்டும்தான் non reducing sugar. So option A is the correct answer. Third question, the 2 units of glucose in maltose is linked by option A alpha glycosidic ether linkage, option B beta glycosidic linkage, option C alpha glycosidic linkage of OH linkage, option D beta glycosidic linkage of hydroxyl linkage. So இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ alpha glycoside ether linkage is the correct answer. Fourth question, which one of the following reagent used to distinct the aldose and ketose? ஸோ ஆல்டோஸையும் கீட்டோஸையும் வேறுபடுத்துறது யாருன்னு சொன்னால் இந்த புரோமின் வாட்டர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஷின், எக்ஸாம்பிள் ஆஃப் disaccharides from the following. So glucose is the monosaccharide, fructose is the monosaccharide, starch is polysaccharides. So option A maltose is the disaccharides. Sixth question, maltose is present in option A barley, option B grape, option C honey, option D potatoes. So option A barley is the correct answer. Seventh question, maltose undergo reaction with bromine water gives option C maltobionic acid. Question number 8, the composition of starch from the following. So starch இருக்கக்கூடிய பொருட்கள் எதுன்னு சொன்னால் 20% amylose and 80% amylopectin. So option B is the correct answer. Ninth question, dextrin is a mixture of polysaccharide of. Dextrin is a mixture of polysaccharides of option A maltose plus glucose, option B maltose plus fructose, option C only maltose,
Option D, none of these. So option A, maltose and glucose is the correct answer. Question number 10. Beta glycoside linkage or exhibit in option A, starch, option B, cellulose, option C, maltose, option D, glucose. So starchலையும் maltoseலையும் இருக்கிறது alpha linkage. குளுக்கோஸில் there is no குளுக்கோஸ்லையும் இருக்குது பைரனோ ஸ்ட்ரக்சரில் ஆல்ஃபா லிங்கேஜ் இருக்குது, ஈத்தர் லிங்கேஜ். ஸோ செல்லுலோஸில் பார்த்தீங்கன்னா பீட்டா லிங்கேஜ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th question. The enzyme used in the conversion of cellulose into glucose is. ஸோ செல்லுலோஸை குளுக்கோஸை மாற்றக்கூடிய என்சைம் இஸ் அ cellulase. Option C. Question number 12. The reaction of cellulose with sodium hydroxide and carbon disulfide gives option A, cellulose acetate, option B, cellulose xanthate, option C, cellulose nitrate, option D, none of these. So carbon disulfide with NaOH ன்னு சொன்னால் cellulose xanthate is the correct answer. So option B. So thank you friends.